ராகு கேது பரிகாரங்கள் செய்யப்படும் ராகு ஸ்தலம். திருமண தடைகளை நீக்கும் கோத பரமேஸ்வரர். அமாவாசை பௌர்ணமியில் நடக்கும் கிரிவலம். ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கும் விசேஷ பூஜை. 7 வாரங்கள் வந்தால் நடக்கும் அதிசயங்கள். 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சங்காணி சிவன் கோவில். மர்மச்சுவடுகள். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மர்ம சுவடுகள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சோமஜாமுத்து. பொதுவாக நம்ம ஊரில் நடக்கிற அதிசயம் மற்றும் ஆச்சரியங்களின் பின்னணியை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் திருநெல்வேலியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ராகுஸ்தலமான கோத பரமேஸ்வரர் மற்றும் சிவகாமி அம்மா ஆலயத்தை பற்றியும் இங்கு நடக்கும் பூஜைகளை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டம் சங்காணி கிராமத்தில் அருள்மிகு கோத பரமேஸ்வரர் சிவகாமி அம்மாள் கோவில் உள்ளதாகவும் இது புகழ்பெற்ற ராகுஸ்தலம் எனவும் எங்களுக்கு தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து நாங்களும் எங்கள் குழுவும் திருநெல்வேலியை நோக்கி பயணித்தோம். திருநெல்வேலியில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில்தான் சங்காணி என்னும் அழகிய கிராமம் உள்ளது. சங்காணிக்கு செல்லும் பாதையெல்லாம் இரு பக்கமும் பச்சை பசுமையான வயல்வெளிகளும் மற்றும் அடர்த்தியான மரங்களும் எங்கள் கண்களுக்கு தென்பட்டது. சிறிது தூரம் பயணித்த பிறகு சங்காணி கிராமத்தை அடைந்தோம். கோவிலுக்கு எதிரில் பாழடைந்த வீடுகள் எங்கள் கண்ணில் தென்பட்டது. உடைந்த வீடுகள் உள்ள பகுதிகள் காடு போல் காட்சி அளித்தது. அங்கு ஒரு அழகிய கல்மலை ஒன்றும் இருந்தது. உள்ளே செல்லும் போதே முருகப்பெருமானின் வாகனமான மயில்களின் தரிசனம் எங்களுக்கு கிடைத்தது. இறுதியாக கோத பரமேஸ்வரர் மற்றும் சிவகாமி அம்மாள் கோவிலை அடைந்தோம். நாங்கள் சென்றது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கோத பரமேஸ்வரர் மற்றும் சிவகாமி அம்மாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொண்டு இருந்தது. பூஜையில் கலந்து கொள்ள பக்தர்கள் வந்த வண்ணம் இருந்தனர். பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களிடம் நாங்கள் கோவிலை பற்றி கேட்க தொடங்கினோம். இந்த கோயில் தலைவரான எப்படின்னாக்கா ஒரு கல்யாணம் ஆகாமல் பொண்ணு இருந்தால் இங்கே ஒரு 9 வாரம் வந்தால் கல்யாணம் ஆகிடும். அதேமாதிரி பையங்களுக்கோ எதுக்கோ ஒரு காரியத்தை நினச்சி வந்தால் நடக்கும். அதை நம்பி வருவாங்க. ராகுகாலத்து பூஜை ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். 15 மாதத்தில் 2 ட்ரிப்பு பிரதோஷம் நடக்கும். சிவராத்திரி நடக்கும். நல்ல கூட்டம் வரும். பேர் மீனாசுந்தரம். டவுனில் இருந்து வரேன். நான் ஒரு 20 வருஷமாக வந்து சாமி கும்பிட்டுருக்கேன். 20 வருஷமாக இந்த கோயில்? ஆமாம், கோயில் நான் ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்துருக்கேன். இந்த கோயில் ராகுஸ்தலம். இது ராகுக்குள்ள பரிகார ஸ்தலம்பாங்க. கும்பிட்டையிலேருந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு முன்னேற்றங்கள் தான். என்னோடய பேர் சாந்தி. நான் டவுன் மேட்டுத்தூர்லேருந்து வரேன். இப்போ ஒரு 9 வாரம் கிட்ட வந்துக்கிட்டு இருக்கோம். நினச்சது நடக்கு. சிவனில் நாகமே இருக்கும். அதில் சிவன் லிங்கத்திலே நாகம் இருக்கும். அது அபிஷேகம் பண்ணும்போது மட்டும் நல்லா தெரியும். பார்த்தாலே நல்லா தெரியும். இங்கே வரதுனால நினச்ச ராகு எது தோஷம் உள்ளவங்க மட்டும் இங்கே கும்பிட்டாங்கனாலே அது நல்லா நிவர்த்தி ஆகுது. இங்கே இருக்கவங்களும் நல்லா பூஜை பண்ணுறாங்க. நல்லா நமக்கு ஆள்லாம் பார்க்க மாட்டாங்க. பெரிய பணக்காரன் ஏழை எதுவுமே கிடையாது. நல்லா நமக்கு செய்கிறாங்க, காமிக்கிறாங்க. நாங்களும் நினச்சது எங்களுக்கு நடந்திருக்கு இப்போது. அதனால் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். அது நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு இதாகும். பொண்ணு குழந்தைக்காக நேர்ந்தேன் வந்துருச்சு. அது
அதனால் வந்துக்கிட்டு இருக்கோம், பதிவாக வந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். சிறப்புன்னா இன்றைக்கி பிரதோஷம், இன்றைக்கி ராகாலத்து பூஜை, 4 to 6க்கு வந்து ராகாலத்து பூஜை அப்படின்னு சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை இந்த பெருமா கோயிலுக்கு வர கூட்டம் வரும். அப்புறம் பிரதோஷம் அன்னைக்கு வரும். அப்புறம் கிரிவலம் வருது. இப்போ பௌர்ணமிக்கு வந்து அந்த கிரிவலம் வர்றாங்க. மாதத்தில் ஒரு ட்ரிப்பு கிரிவலம் வருது. அங்கேயும் நடக்குது. சனிக்கிழமை கிரிவலம். ஆமாம், வெள்ளிக்கிழமை பிரதோஷம், சனிக்கிழமை கிரிவலம் நடக்கும். மாதம் நடக்குது. இது அதான் அந்த நவ கைலாயத்தில் இது ஒரு முக்கியமான ஸ்தலம், ராகு ஸ்தலம். அதனால் ராகுவுக்கு இது ஒரு பரிகாரத்துக்கு ஏற்ற ஸ்தலம். அந்த இது பூஜை பண்ணாங்கன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கு. அந்த குழந்தை இல்லாதவங்க நிறைய பரிகாரங்கள் வந்து பண்ணிட்டு போகிறாங்க, கரெக்டாக நடக்கும். இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில். எங்களுக்கு இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சிருக்கு, அமைதியாக இருக்குது. சாமி கும்பிட்டுட்டு நிம்மதியோடு போகிறோம் வீட்டுக்கு. ரொம்ப அது எனக்கு வந்த அன்றைக்கே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்டில். அந்த ஒரு காரணம் தான் நமக்கு மெயினாக இருக்குது. உண்மையிலேயே இவர்கள் கூறியது எங்களுக்கு புதுமையாக இருந்தது. கூட்டங்கள் குறைய ஆரம்பித்ததும் நாங்கள் அங்கு இருந்த அர்ச்சகரிடம் பேசத் தொடங்கினோம். இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்றும் இது நவ கைலாயத்தில் ராகுஸ்தலம் எனவும் எங்களிடம் கூறினார். இந்த திருக்கோவில் வந்து நவ கைலாயத்தில் ராகுஸ்தலம். இது வந்து 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில். இந்த கோயில்கள் எப்படி உருவானது அப்படின்னா, நவகிரகங்களுக்கு கோயில் வந்து எனக்கு வந்து ரோமவாச முனிவரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கோவில். 9 கோயிலுமே அகத்திய முனிவரோட சீடர் ரோமவாச முனிவருங்கிற சீடரால் கட்டப்பட்ட கோவில். 12ஆம் நூற்றாண்டில் வந்து எனக்கு வந்து முக்தி வேணும்னு அகத்தியோட சீடர் ரோமவாச முனிவர் வந்து அகத்தியிட்ட கேட்டிருக்கார். உடனே அகத்திய முனிவர் வந்து 9 தாமரைப்பூ அவர் கையில் கொடுத்து, இந்த பூக்கள் எங்கே நிற்கிறதோ அங்கே நவகிரகங்களுக்கு கோயில் கட்டு அப்படின்னு சொல்லி இந்த பூக்களை விட்டுறாரு. பூக்கள் நின்னதுக்கான வந்து முதல்ல வந்து பாபநாசத்தில் வந்து ஆரம்பிக்கிறது. நவகைலாய ஸ்தலத்தில் வந்து பாபநாசம் வந்து முதல்ல வந்து அகத்தியர் அங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஸ்தலம் வந்து பாபநாசம். முதல் இது வந்து பூ விட்ட இடம் வந்து பாபநாசம். அந்த பூ முதல் நின்ன பூ இன்னும் வந்து சூரியனுக்குண்டான ஸ்தலம். 2வது சந்திரனுக்குண்டான ஸ்தலம். 3வது பூ நின்ன இடம் வந்து கோடகநல்லூர், அது வந்து செவ்வாய்க்கு உண்டான ஸ்தலம். 4வது பூ நின்ன இடம் வந்து நம்ம இப்போ நின்று பேசிட்டு இருக்கக்கூடிய ராகுஸ்தலம். இங்கு உள்ள சிலைகள் அனைத்திலும் ராகு முத்திரையான சர்பத்தை காணலாம் என்று அவர் சொல்லியது எங்களை ஆச்சரியப்படுத்தியது. இந்த கோயில் அம்சம் என்னன்னா வந்து சிவனோட அம்சத்திலே வந்து லிங்கத்திலேயே சர்ப்பம் படம் எடுத்த மாதிரி அம்சம் வரும். 12 நூற்றாண்டுக்கு முன்னாடி அகத்தியோட சீடர் ரோமவாச முனிவர் அவரோட தவ வலிமையை கொண்டு இந்த 9 கோயிலையும் அவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அதில் இது ராகுஸ்தலம். சிவனோட அம்சத்திலே லிங்கத்திலேயே சர்ப்பம். இங்கு உள்ள சிவலிங்கத்தில் அபிஷேகம் நடக்கும் பொழுது சர்பத்தின் உருவம் தெரியும் என்று சொல்லி எங்களை மேலும் ஆச்சரியப்படுத்தினார். அதாவது ராகு வந்து ஒருத்தர சர்ப்பங்கிறனால பாம்பு படம் எடுத்த மாதிரி அந்த அம்சம் இருக்கும். அபிஷேகங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அம்சம் தெரியும், மற்ற நேரங்களில் தெரியாது. இது நவ கைலாயத்தில் ராகுஸ்தலங்கிறனால ராகுவுக்கு உண்டான கலர் நீல வஸ்திரம் தான் அங்கே சாத்தப்பட்டிருக்கும் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற எல்லா சுவாமிகிட்டையும் வந்து ராகுடைய முத்திரை உண்டு. இங்கே இருக்கிற எல்லா சண்டிகேஸ்வரர், பைரவர், அப்புறம் வந்து ஆறுமுகனார் எல்லாட்டையுமே வந்து அந்த சர்ப்பத்தோட முத்திரை இருக்கும். இது வந்து ராகு தோஷம், திருநாகேஸ்வரம், காளகஸ்தி அந்த மாதிரி ராகு பரிகாரம் பண்ணக்கூடிய ராகு திசை இருக்கிறவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவா, கல்யாணம் ஆகாதவா, ஜாதகத்தில் கட்டங்களில் பார்க்கும்போது ராகு திசை இருந்ததுன்னா அவளுக்கு வந்து அந்த பலன்கள்லாம் தட்டி போயிட்டே இருக்கும். அதாவது கல்யாணம் ஆகிறன்னா கல்யாணம் ஆகாது, ஒருவேளை கல்யாணம் ஆயிருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் இருக்காது, தொழிலில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சின்ன பண்ண அடி அந்த மாதிரி தொழில் பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4:30 to 6 ராகுகால பரிகார அபிஷேகம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடந்துட்டுருக்கு. ஜோதிடர்கள் சொல்கிறபடி ராகுக்கு தோஷம் இருக்கிறவங்க இந்த கோயிலில் வந்து பரிகாரம் பண்ணிக்கலாம். அப்படி 4:30 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4:30 to 6 ராகுகளுக்கு சிவனுக்கும் அம்பாளுக்கும், சிவனோட அம்சத்தில் ராகு இருக்கிறனால சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகங்கள் நடைபெறுது. சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாருக்காவது ராகு தோஷம் இருக்கிறவா, திருநாகேஸ்வரம், காளகஸ்தி போக முடியாதவா இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராட்சமேனி உடைய அம்பாள். சில கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்பாலோட மேனி வந்து பளபளன்னு இருக்கும். இங்கே வந்து சுவாமி வந்து அம்பாள் வந்து ருத்ராட்சம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மேனி அம்பாளுக்கு ருத்ராட்சம் மாதிரியே இருக்கும் அம்பாள். இங்கே இருக்கிற பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆறுமுகனார் ஒரே கல்லால் செய்யப்பட்ட சிற்பம். ஆறுமுகனார் வந்து ஒரே கல்லில் சிற்பத்தை வச்சு தான் மண்டபத்தை எழுப்பியிருக்காங்க. அந்த கோவில் வந்து என்னென்னா சிவனோட அந்த பெரும் ஆறுமுகனார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கையிலையும் பார்த்தீங்கன்னா சப்த ஸ்வரங்கள் வரும்.
12 கைகளுக்கு 6 முகம் இருக்குது. இது சிறப்பு தான். பெரிய சிலை வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. 2-3 இடங்கள்ல தான் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. அப்புறம் 5வது பூ நின்று அவ்வளோ வந்து முறப்பநாடில் குருவுக்கு உண்டான ஸ்தலம் இருக்குது. 6வது பூ நின்ற இடம் வந்து ஸ்ரீவைகுண்டம், அங்கே வந்து சனியாக இருக்கார். 7வது பூ நின்ற வந்து தென் திருப்பேரை, அங்கே வந்து புதனாக இருக்கார். 8வது பூ நின்ற இடம் வந்து 9வது பூ நின்ற இடம் வந்து சேர்ந்த பூமங்கலம், அங்கே வந்து சுக்கிரனாக இருக்கார். இந்த 9 பூக்களும் வந்து எங்கே போய் சேர்ந்ததுன்னா சேர்ந்த பூமங்கலம், அங்கே வந்து அந்த ரோமவாச முனிவர் முக்தி அடைஞ்சது ஐதீகம் இருக்குது. திருச்செந்தூர் பக்கத்தில் உள்ள சேர்ந்த பூமங்கலம் தான் அந்த தாமிரபரணி ஆத்தங்கரை வந்து கடலில் போய் கலக்கிறது. அங்கே வந்து ரோமவாச முனிவர் முக்தி அடைஞ்சது ஐதீகம். இந்த அந்த கோயிலுக்குள்ளான வரலாறு. நாங்கள் இந்த கோயிலில் வந்து கிட்டத்தட்ட அப்பா நாங்கள் தலைமுறையாக பூஜை பண்ணிட்டுருக்கோம். ராகு தோஷம் இருக்கிறவா, கேது தோஷம் இருக்கிறவா, ராகு தோஷம் இருக்கவா, ராகுக்கு கேதுவுக்கு சேர்ந்தாப்புலேயே இங்கே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ராஜபதிங்கிற ஒரு இடம் இருக்குது, அங்கே பண்ணிக்கலாம். ராகு கேது தேசத்துக்குள்ளானலாம் பக்தர்கள் அவர்கள் யாருக்கு தோஷங்கள் இருக்கோ அவங்க இங்கே வந்து நிவர்த்தி பண்ணக்கூடாது கேட்டுக்கொள்ளும். அது மட்டுமின்றி இங்கு ஒரு நாகலிங்க மரம் ஒன்று உள்ளது. அந்த மரத்தின் கீழ் தியான நிலையில் சிவலிங்கம் அமைக்கப்பட்டு இருந்தது. இது வந்து ஸ்தல விருட்சம் என்னென்னா, ஸ்தல விருட்சம் சொல்லுவா. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஸ்தல விருட்சம் உண்டு. அந்த ஸ்தல விருட்சம் என்னன்னு கேட்டேன்னா, இது வந்து நாகலிங்க மரம், சிவனுக்கு உண்டான மரம். அந்த பூவை பார்த்தேன்னா பூவிலே பாம்பு படம் எடுத்த மாதிரி ஃபுல்லாக லிங்கம் இருக்க மாதிரி இருக்கும். இந்த கோயிலுக்கு உண்டான ஸ்தல விருட்சம் நாகலிங்க மரம். அந்த நாகலிங்கத்துக்கு வந்து தியானம் பண்ணுற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வரக்கூடிய பக்தர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மெயினாக வந்து அதில் சுவாமிகிட்ட வந்து பாலையும் மஞ்சப்பொடியும் போட்டு போயிடுறாங்க. அது வந்து தியானம் பண்ணக்கூடிய இது. சுவாமியை வந்து மற்ற நேரத்தில் அபிஷேகங்கள் தவிர மற்ற நேரங்களில் யாரும் தொடக்கூடாது, கண்ட பொருட்களை மேலே போடக்கூடாது. அது மக்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அங்கே தியானம் பண்ணக்கூடிய இடங்கள்னால தியானம் தான் பண்ணலாம் ஒழிய பொருட்கள்லாம் யாரும் போடாத மாதிரி நாங்கள் கேட்டுக்கோம். பிரதோஷம் சிறப்பாக நடக்கிறது. அப்புறம் வருஷ சிவராத்திரி சிறப்பாக நடக்கும். அப்புறம் ராகு கேது பயிற்சி சிறப்பாக நடக்கும். வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி சிறப்பாக நடக்கும். பிரதோஷம் 15 நாளைக்கு வரக்கூடிய பிரதோஷம் சிறப்பாக நடக்கும். வருஷ சிவராத்திரி மெயினானது. நவ கைலாயத்துக்கு உண்டான எல்லா கோயிலும் 9 கோயிலும் அந்த சிவராத்திரி அன்னைக்கு சிறந்திருக்கும். 4 கால பூஜை நடைபெறும். அதுக்கப்புறம் வந்து ராகு கேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேது கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அந்த பயிற்சி டயத்தில் சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள், ஹோமங்கள் எல்லாம் நடக்கும், எப்போவுமே நடக்கும். அது வந்து என்னென்னா, ஒரு முனிவர்களோட ஆசைப்படி 11 பிரசவங்கள் நீங்கள் ரெகுலராக வந்தேன் அப்படின்னா எதுக்காண்டி வேண்டின்னு வரையலோ அந்த காரியங்கள் நிறைவேறுங்கிறது. பிரதோஷத்தை தரிசனம் பண்ணணும். பிரதோஷ நேரத்தில் அந்த அபிஷேகத்தை பார்த்தேன்னா அதுக்குண்டான பலன்கள் கிடைக்குங்கிறது இந்த ஒரு ஐதீகம். 11 பிரதோஷம் 5.5 மாதம் கண்டினியூஸாக வரணும், விடாமலாம் இருக்குது. இது வந்து என்னென்னா வந்து இது வந்து அந்த 8 சித்தர்களில் நம்ம ராமலிங்க வள்ளலார் வழிபட்ட இடம்னு சொல்கிறாங்க. 5 ஜோதியில் இது ஒரு ஜோதின்னு சொல்கிறாங்க. அந்த ஜோதி மலை நிறைஞ்சிருக்க இடம் இந்த இடம் வந்து பௌர்ணமி தோறும் ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே வந்து ஒரு 5 மணியில் 4:30லேருந்து 5 மணிக்குள்ளே மக்கள் இங்கே வந்து ஒரு 100-150 பேர் வந்து கிரிவலம் போயிட்டுருக்காங்க. இன்னும் மக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 வருஷம்னாலும் ஆச்சுனால இன்னும் கொஞ்சம் கூடுதல் கூட்டமாக வரம் பாய்ச்சார். திருமண தடை, குழந்தையின்மை, தொழில் முடக்கம் போன்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த கோவிலில் கிடைக்கிறதாம். ராகு தோஷங்கிறது வந்து ஜாதகத்தில் இருக்கனால அந்த கட்டங்களில் வந்து வரும்போது சொன்ன இல்லையா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகாது. அப்புறம் வந்து தொழில் உள்ளவங்களுக்கு தொழில் இல்லாமல் இருக்கும், தொழில் வந்து கொஞ்சம் நஷ்டமாகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம அந்த சுவாமியை தரிசனம் பண்ணி அபிஷேக டயத்தில் அந்த 4.5 to 6 ராகால அபிஷேகம் நடக்கிறது. அந்த டயத்தில் வந்து அபிஷேகங்கள்லாம் பார்த்துட்டு பாலை வாங்கி கொடுத்துட்டு, அபிஷேக ஜாமான் உங்களால் முடிஞ்சது அபிஷேக ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு பாலை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனாலே அதுக்கு நிவர்த்தி இருக்கும். ரெகுலராக முடிஞ்சவங்க வந்து பக்கத்தில் இருக்கவங்க ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். இது மட்டுமின்றி இங்கு வந்து அர்ச்சனை செய்தாலே ராகு கேது தோஷம் உள்ளவர்களுக்கு தோஷம் நீங்கி நல்லது நடக்கும் என்று கூறினார். இது வந்து ராகு காலத்தில் அபிஷேகங்கிறது வந்து 18 வகையான அபிஷேகம் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடக்கும். பரிகாரங்கிறது வந்து என்னென்ன கேட்டிங்கன்னா, யாருக்கு அந்த தோஷம் இருக்கோ வெளியில் சர்ப்பத்தை கொடுத்து, ராகு கேதுக்குண்டான சர்ப்பம் வெளியில் கொடுத்து அவங்கள சங்கல்பம் பண்ணி வாங்கி, எதுக்காக வேண்டி சங்கல்பம் பண்ணுறோம், எதுக்காக வேண்டி பரிகாரம் பண்ணுறோம், குழந்தை பாக்கியமா, கல்யாணமா, தொழிலா அப்படிங்கிறதுக்காக எதுக்காக வேண்டி பரிகாரம் பண்ணுவாங்கிறதுக்காண்டி பண்ணி அந்த பரிகாரத்தை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறோம்.
இங்கு வந்தால் மன நிம்மதி கிடைக்கும் என்பது பலரின் நம்பிக்கையாக உள்ளது. நீங்களும் ஒரு முறையாவது இந்த ராகுஸ்தலத்திற்கு சென்று வாருங்கள். நான் என்னன்னா அந்த கோயில் எல்லாம் காட்டு பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மன நிம்மதியாக இருக்கும். தரிசனம் பண்ணும்போது பறவைகள் சத்தம், மயில் சத்தம் இருக்கனால உங்களுக்கு அந்த மன அமைதி நல்லா கிடைக்கும் தரிசனம்.